நீங்க? என்னை பத்தி உனக்கு தெரியாதாப்பா? உங்களை பத்தி தெரியாத சொன்னாதானே தெரியும். பாருவா, பாடுங்க பாடுங்க. வயலை தினம் தேடும் தலைவன் இன்று கவி பாடும் கலைஞன் காதல் போது கையை இளங்கோது கால்கள் இடமாட பல் டேஸ்ட் வரணும் இதுக்குதான். சார் நீங்க டிஎம்எஸ் இந்த பாட்டை பாடினோடனே தெரிஞ்சு போச்சு. ஆனா டிஎம்எஸ் சாரு இப்போ பாடணும்னா என்னோட படத்துல வந்து ஹீரோ சூர்யா, அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு. இப்ப எல்லாமே ரீமிக்ஸ் பாட்டு. நான் வந்து அப்பவே சொன்னேன், தமிழ் சினிமால புதுமையை காட்டணும்ன்றதுதான் என்னோட மெயின் எய்ம். நான் என்ன பண்றேன்னா பழைய படத்தை புது பாட்டா போடுறது இல்ல, புது பாட்டை பழைய பாட்டு மாதிரி மாத்துறேன். அதனாலதான் உங்களை நான் வர சொன்னது. ஓகேவா? இது என்ன பாட்டுன்னா கஜினி படத்துல வர ஒரு மாலை இளவெயில் நேரம், அந்த பாட்டை தான் உங்களுக்கு நேரத்தே நான் இமெயில் பண்ணேன். அதை நீங்க பாடி காட்டுங்க. அது ஓகேன்னா உங்களை இந்த பாட்டுக்கு நான் செலக்ட் பண்றேன். ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர்காலம் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே. நான் எதுக்கு அடிக்கடி கண்ணாடிகள் தெரியுமா? தமிழ் சினிமால ஆபரேஷன் தியேட்டருக்கு டாக்டர் வெளில போயிட்டு வந்தா என்ன பண்ணுவாரு, கண்ணாடி கழிட்டாருன்னா என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், வேலைக்கே ஆகாது. ஓகேவா? அதனால அடுத்த வாட்டி நல்ல சான்ஸ் தரேன். நீங்க வந்து ஆனா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், டிஎம்எஸ் மாதிரி பாடுன்னு. நீ எதுக்கு சிவாஜி மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்க? அதான் 2 வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்ல. வேணுமே கேட்டு வாங்கி சாப்பிடு, உனக்கு அடுத்த வாரம் சிவாஜி ரோல் தரோம். இப்போ ஒரு அருமையான காம்படிஷன் பார்ப்போம். சொல்ற வேலையை மட்டும் ஒழுங்காசி காம்படிஷன். சார் வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. நான் பாடின பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு கேட்டிருக்கேன் சார். ஆனா இப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு வாய்ஸ் மாறிடுச்சு. முதல்ல எப்படின்னா எல்லாம் பாடுறாங்க ராசுகுட்டி அப்படின்றீங்க, இப்போ ராசுகுட்டி அப்படின்றீங்க. அதனால வந்து உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சைமான சாமி ஒண்ணு உச்சி மேல ஏறதுன்னு எடடா தம்பி மேலா அடாடிடா தம்பி தானா. எப்படி சார் உங்களோட வாய்ஸ்? வாய்ஸ் பேச்சுல தான் மாறி இருக்கு. ஆனா பாடும்போது நீங்க பெர்ஃபெக்டா பாடுறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கு போய் என்னன்னா நீங்க பேசும்போதே மக்கள் கொஞ்சம் வில்லங்கமா தான் யோசிப்பாங்க. அதுல உள்ள ஏதாவது சிங்கிள் மீனிங் இருக்கான்ட்டு. நான் ஏதோ பயப்படுறா ரொம்ப நார்மலா யதார்த்தமா சொல்றேன். புரியுது சார். ஆனா நான் வந்து ஒரு இசை உலகில ஒரு ரெப்புடேஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால என்ன பண்ணலாம்னா உங்களுக்காக நான் லிரிக்ஸ் மட்டும் நீங்க எழுதக்கூடாது. ஆனா நீங்க எல்லா வேலையும் பண்ணுவீங்க, டைரக்ஷன் எல்லாமே பண்ணுவீங்க. லிரிக்ஸ் நீங்க எழுதுறீங்க பாட்டு சான்ஸ் கொடுத்தா. சரி. ஆனா எனக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நான் வந்து வைரமுத்து சார் வர சொல்லிட்டேன். அவர் உங்களுக்கு பாட்டு எழுதி கொடுப்பாரு. அந்த பாட்டை நீங்க பாருங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். வைரமுத்து சார் வந்துட்டார் பாருங்க. சார் வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நான் பாடலில் எழுதலாம் என்று இருக்கிறேன். அதுதான் சார் உங்க வேலை. இப்பொழுது அந்த பாடலின் முதல் வரியை சொல்லட்டுமா? அதாவது கவிதை மாதிரி. காக்கைக்கு 2 குஞ்சு. ரொம்ப சூப்பராக நானே பாடினேன் சார். நான் அந்த பாட்டை ட்ரை பண்ணி. வைரமுத்து சார், பாக்யராஜ் சார் சொல்றாருன்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு வந்த. ஆனா நீங்களே என்ன இப்படி கலாச்சிங்க பாத்தீங்களா? அட்லீஸ்ட் அவர் ஒரு குட்டி கவிதையா சொல்லியிருக்கலாம், அதையும் விட்டீங்க நீங்க. எஸ், தட் இஸ் சோ சாரி. குட்டியை பத்தின கவிதைனா ஐயோ அது குட்டி கவிதை, குட்டியை பத்தின கவிதை இல்ல சார். வேணாம் சார். நான் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் இது ஆக்ஷன் பேஸ்டு, கொஞ்சம் சென்டிமெண்ட் சப்ஜெக்ட். உங்களுக்காக ஒரு கதை பண்ணும் போது உங்களை கூப்பிடுறேன். இப்ப நீங்க வேணா கிளம்புங்க. நான் ஒரு காமெடி சீனாவது பாக்குறேன், நீங்க கிளம்புங்க. ஸ்டெப்ஸ் டான்ஸ் கூட பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. 2-in-1 வேலை அவரு கொடுத்தாச்சு. ஒரே ஒரு சாங்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால என்ன பண்றேன்னா இந்த சாங்கை வந்து நான் ஹரிஹரன் சாரை தான் பாட வைக்கலான் இருக்கு. அப்படி என்ன சிச்சுவேஷன்? அது பயங்கரமான சிச்சுவேஷன். அது என்னன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் வர சீன். அதாவது என்னன்னா ஹீரோ வந்து பஸ்ல போறாரு. லோக்கல் பஸ்ல போகும்போது திடீர்னு டிக்கெட் எடுக்கலான்னு பர்ஸ் எடுக்கிறாரு. பர்ஸ் அவர் பாக்கெட்ல இல்ல. யாரோ பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அந்த பிட் பாக்கெட் அடிச்சது வந்து ஹீரோயின் வந்து பை ப்ரொஃபஷன் ஷீ இஸ் எ தீஃப். அதாவது அவன் வந்து ஒரு திருவிழா பொண்ணு. ஹீரோ போர்ஸ வந்து அப்படி திறந்து பார்த்தோம்னா ஒரு போட்டோ உள்ள இருக்கு. அதான் லவ் வர சீன்.
அந்த சீன்ல வந்து நம்ம ஒரு பாட்டை வைக்கிறோம். அந்த பாட்டு வந்து அருமையான சீனு. என்ன பாட்டுனா, ஹீரோ கிட்ட வந்து அவர் பர்ஸ கொடுத்துருவாளா இல்ல திருடிட்டே போயிட்டு ஹீரோவை ஏமாத்திருவாளா அப்படின்னு. அதான் ஒரு அலியன் சார் வராரு. திருடி சென்ற பர்ஸை திருப்பி தருவாளா, தேடி வருவாளா. பின்னாடி கோரஸ் பஸ்ல இருக்கிற எல்லா பேசஞ்சரும் கத்துறாங்க, பஸ்ல இருக்கின்ற ஆசை ஒழுங்கா வச்சிரு வருவாளே. இன்னொரு லைன் இருக்குல்ல, வருவாளே. அதுக்குதான் ஒரு ஃபைனல் பஞ்ச் கொடுக்குறோம். ஆடாட விட பெண்ணுக்கே திட்டு. இன்னொரு லைன் இருக்குல்ல, வருவாளே. அதுக்குதான் ஒரு ஃபைனல் பஞ்ச் கொடுக்குறோம். ஆடாட விட பெண்ணுக்கே திட்டு. இன்னொரு லைன் இருக்குல்ல, வருவாளே. அதுக்குதான் ஒரு ஃபைனல் பஞ்ச் கொடுக்குறோம். ஆடாட விட பெண்ணுக்கே திட்டு. எப்படி சார்? அதனால என்ன பண்ணுவோம்னா, இந்த பாட்டை நம்ம எல்லாமே இப்ப லைன் போட்டாச்சு, ஒரு ஸ்கெட்ச் போட்டாச்சு. நம்ம எல்லாம் வந்து இந்த பாட்டுக்காக ஒர்க் பண்ணுவோம். மக்களை வந்து சந்தோஷம் பாட கத்துக்கிட்டேன் சார். நானும் பாட கத்துக்கிட்டேன். இந்த பாட்டு சூப்பர் ஹிட் சார். பாட்டு கண்டிப்பா சூப்பர் ஹிட். ஆமா சார். கேட்டோம் ஒரு காமெடி சீனோட பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிட்டு இந்த 5 பாட்டை முடிக்கணும்ல. சார் 5 பாட்டை முடிக்கணும். நாங்க அந்த 5 பாட்டம் அது வரைக்கும் மியூசிக் போட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போமா? 5 பாட்டை முடிக்கணும்ல. சார் 5 பாட்டை முடிக்கணும். நாங்க அந்த 5 பாட்டம் அது வரைக்கும் மியூசிக் போட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போமா? சார் எனக்கு ஒரே டவுட் சார். இவ்வளவு நேரம் மியூசிக் பண்ணீங்க, கரெக்டா சார்? இதுதான் ரகணம் வச்சு